நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட ஜோஸ்வா டிவி நேயர்களை இந்த மகிமையின் நேரத்தின் மூலமாக சந்திப்பதிலே மனமகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த பெரிதான நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட தேவன் உங்கள் மத்தியிலே சில வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கூறும்படியாக கொடுத்த நல்ல தருணத்தை நினைத்து நன்றியோடு கூட துதிக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே முக்கியமாக எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம்னா ஜபம் வேண்டுதல் எல்லாமே ஒரே அர்த்தத்தில் உள்ளது. ஜபத்தின் மூலமாக நாம் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜபமே ஜெயம். ஜபிக்கிறவன் ஒருபோதும் ஆண்டவரே அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற மனிதர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. தேவன் பெரிய அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற அவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிற தேவன் உங்கள் மத்தியிலே இருப்பதை நினைத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் தர நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, தேவன் எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், எப்படிப்பட்ட ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கிறது என்று நாம் பார்த்தோமானால் வேதாகமத்திலே சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனமுத்தமுமாய் நடந்து முது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தலும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏன்னா இதை பார்த்தோமானால் எசேக்கியா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்க்க போகிறார். அவர் வந்து என்ன சொல்கிறார்? நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் இனி பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். என்ன பாருங்கள், தீர்க்கதரிசி எசேக்கியாவை தீர்க்கதரிசி ஏசாயா பார்க்க செல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த மனிதனை பார்த்து, நீர் இனி பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் பார்த்தோமானால் எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் அழுதான், கண்ணீர் விட்டான். ஆண்டவரே, நான் உண்மையும் மனமுத்தமாக உமக்கு முன்பாக நடந்தேனே, உமது பார்வைக்கு முன்பாக நான் நலமானதை செய்தேனே, என்னை நீர் ஒரு விஷயம் நினைக்கக்கூடாதா? இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு நான் மனம் வருந்துகிறேனே, கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி கதறுகிறான். அவன் கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்பதை நாம் அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ
மரித்து போவாய், பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன அதே ஏசாயா திரும்ப போய் என்ன சொல்கிறான்? கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய், மரணப்படுக்கையில் இருக்கிறவனை பார்த்து 3வது நாளிலே நீ ஆலயத்திற்கு போவாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று, நீ மரித்து போவாய் என்று சொன்ன அதே தீர்க்கதரிசி அவனுடைய வாயினாலே இந்த வார்த்தையை சொல்வதை நாம் கேட்கும் பொழுது, கண்ணீரின் ஜெபத்திற்கு எவ்வளவு மகத்துவம் உள்ளது, ஆண்டவர் கண்ணீரின் ஜெபத்திற்கு எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கண்ணீர் சிந்த விட மாட்டார். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய துயரங்கள், துக்கங்கள், கடன் பிரச்சனையா, நோயா, இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலமா, குழந்தை இன்மையா, திருமணத்திற்கு தடையா, ஒரு விஷயம் ஆண்டவர் பாதத்திலே கண்ணீரோடு கூட கதருங்கள். நிச்சயமாகவே ஒரு நல்ல பதிலை ஆண்டவர் தருவார். எல்லாவற்றிலும் வருது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று எசேக்கியாவை பார்த்து சொன்ன தேவன் உங்களையும் பார்த்து சொல்ல அதே ஆண்டவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா முதலாவதாக கண்ணீரின் ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு காரியத்தையும், இன்னொரு ஜெபத்தையும், கண்ணீரோடு கூட பண்ணின ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட பதிலை தருகிறார் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஏன்னா இதில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தோமானால், இங்கே யார்? அன்னாள் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தள்ளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவருக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எப்படி பாருங்கள், எப்படிப்பட்ட பொருத்தனை பண்ணுகிறாள். கண்ணீரோடு கூட மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவளுடைய அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததா பார்த்தோமானால் நாம் பார்க்கலாம். ஏன்னா அதன் பின்னாலே நாம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டாள். ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் அவளை சும்மா விடுகிற தேவன் அல்ல. ஏன்னா தேவன் அன்னாளின் ஜெபத்தை கேட்டு அவளுடைய ஜெபத்தின்படியே அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாள். அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ளவும் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் உடனடியாக பதிலை தந்து ஒரு பெரிய வல்லமையின் காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் கண்டு ஆண்டவரை தரிசிக்க, ஆண்டவரை சோஸ்தரிக்க ஆண்டவர் கண்ணீரின் ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த 2 சம்பவங்களின் மூலமாக, முதல்ல எசேக்கியா, 2வது அன்னாள், இருவருடைய ஜெபத்தையும் கேட்ட ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன், மகிமையின் ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கண்ணீரோடு கூட அவர் சமூகத்திலே காத்திருந்தோமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு நல்ல பதிலை அவர் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன் அடுத்தபடியாக என்ன ஜெபத்திற்கு ஆண்டவர் நமக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார் என்று பார்த்தோமானால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே யோசபாத்தை நாம் பார்க்கிறோம். யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு
யூதா தேசம் முழுவதும் உபவாசத்தை அறிவித்தான் என்று பார்க்கிறோம். ஏன்னா மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் திரளான கூட்டமாக சீரியாவிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் ஆசோமோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று இவன் கேள்விப்படுகிறான். உடனே இவன்கிட்ட இருக்கிற அந்த சிறிய கூட்டத்தை வைத்து நாம் இந்த மனிதர்களை எப்படி ஜெபிக்க முடியும் என்று அவன் நினைத்து உடனடியாக அவன் யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று பார்க்கிறோம். யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடி சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று அவர்கள் உபவாசத்தோடு கூட ஆண்டவர் சன்னதியிலே காத்திருக்கிறார்கள். ஏன்னா என்ன நடந்தது பார்த்தோமானால், தேவனே நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி பாருங்கள், யோசபாத் ஆண்டவர் சமூகத்திலே அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று கர்த்தாவே என்று சொல்கிறான். இல்லை பார்த்தீங்கன்னா, யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று தேவதூதன் நம்ம மத்தியிலே வந்து சொன்னதை நான் பார்க்கிறோம். ஏன்னா எப்படி ஆண்டவர் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டாரோ அதுபோல உபவாசத்தின் ஜெபம். நீங்கள் உபவாசித்து குடும்பமாக ஒரு சில காரியங்களுக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தீர்களானால் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னா கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதை விட உபவாசத்தின் ஜெபத்திற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா தனிப்பட்ட மனுஷனாக தனியாக இருக்கும் பொழுது நாம் கண்ணீரை தவிர நமக்கு வேறு வழி தெரியாது. பார்த்தீங்கன்னா அந்நாளும் தனியாக இருந்து அழுதாலும், எசேக்கியாவும் மரணப்படுக்கையிலே படுத்துக்கொண்டு சுவர் பக்கமாக திரும்பி அழுதான் என்று பார்க்கிறோம். ஆனால் உபவாசிக்க குடும்பமாக நாம் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து உபவாசித்த ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை வைத்தோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை நம்ம ஒவ்வொருவருக்கும் தர வல்லவராக இருக்கிறார். சரி, கண்ணீரின் ஜெபத்தை பார்த்தோம், உபவாசத்தின் ஜெபத்தை பார்த்தோம். இன்னும் வேறு என்ன ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார்? எப்படி நாம் அந்த ஜெபத்தை அந்த பதிலை பெற்றுக்கொள்ளலாம்? ஏன்னா தானியேலை பார்த்தோமானால் அவன் 3 வேளையும் தொடர்ந்து ஜெபிக்கிறான். தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு நாளைக்கு 3 வேளை நாம் தொடர்ந்து ஜெபித்தோமானால் நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை தருவார் என்பதை நாம் பார்க்கலாம். ஏன்னா எந்த ராஜா தானியேலை கெபியில் போட சொன்னானோ அதே ராஜா என்ன சொல்கிறான்னு பார்த்தா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்னை தப்புவிப்பார் என்றான். சொல்ல முடியுமா? நம்முடைய ஜெபத்தை பார்த்து, நம்முடைய விண்ணப்பத்தை பார்த்து, நம்முடைய வேண்டுதல்களை பார்த்து நமக்கு முன்பாக நமக்கு எதிராளியாக இருக்கிற மனிதர்கள் உன்னை தப்புவிக்க வல்லவர், நீ ஆராதிக்கிற உன் தேவன் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன்னா கண்ணீரின் ஜெபம், உபவாச ஜெபம், அதை விட தொடர்ந்து கிடைக்கிற நேரமெல்லாம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள், நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதத்தை பெறலாம். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சில காரியங்களில் நான் அதிகமாக மற்றபடி ஜெபிக்க மாட்டேன். நான் கேட்கிறதெல்லாம் தனிமையாக நாம் ஒரு பயணம் செய்யும் பொழுதோ, தனிமையாக ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுதோ, என்னுடைய வாயின் வார்த்தைகளெல்லாம் ஏசப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஏசப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பெற்றுக்கொண்ட அநேக அற்புதங்களை அதன் மூலமாக சமீப காலத்து வரைக்கும் என்னுடைய பிரயாணங்களிலே, ஏன்னா நான் சங்கரோகியில் வேலை பார்த்தேன், அலுவலக பணிகளை முடித்துவிட்டு சில நாள் ராத்திரி
9:30 மணிக்கு எனக்கு மேல் அதிகாரியாக இருக்கிற சொல்கிறார், சாலமோன் நீங்கள் ஆஃபீஸ்லேயே தங்குங்க, இவ்வளோ நேரத்துக்கு பிறகு நீங்கள் எப்படி வீட்டுக்கு போயிட்டு வர முடியும், போகிறதுக்கு எங்கே பஸ் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிவிட்டு அவர் திருநெல்வேலிக்கு பஸ் இருந்தாலும் நேரம் எழுப்பி போயிட்டார். நான் சாப்பிட்டு 9:30க்கு சங்கரங்கோயில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரேன். ஏன்னா அழகிய பாண்டியபுரத்தில் 9:50க்கு எங்கள் ஊருக்கு வரக்கூடிய கடைசி பஸ் போய்விடும். அதற்கு பிறகு அதிகாலையிலே தான் பஸ் இருக்கிறது. ஆனால் நான் சங்கரங்கோயில் பேருந்து நிலையத்தில் இரவு 9:30 மணிக்கு நிற்கிறேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன். பஸ் வந்துச்சு, ஏறினேன், டிக்கெட்டை வாங்கினேன், கண்ணை மூடினேன், ஏசப்பா இயேசுவின் ரத்தஞ்செய்யும், ஏசப்பா இயேசுவின் ரத்தஞ்செய்யும், ஏசப்பா இந்த வார்த்தையை தவிர எந்த மனிதருடைய முகத்தையும் பார்க்கவில்லை. ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் சொல்லிக்கொண்டே வந்து அழகிய பாண்டியபுரத்தில் வந்து 10:40க்கு இறங்குறேன். ஒரு பெரிய மயானம் அமைதியாக இருந்தது போல், ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நான் வந்து தனிமையாக இறங்கலை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில் இறங்கி நான் நடந்து வருகிறேன். என்னுடைய மாமா ஒரு ஆள், சாலமோன் 10:40க்கு நீ தனியாக இறங்கி வர, ஊருக்கு எப்படி போகலாங்கிற நம்பிக்கையில் நீ இப்படி வந்த. நான் நம்பி இருக்கிறவர் என்னார் என்று அறிவு, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவு. அவங்க சொல்லுவாங்க, நான் இப்போ தான்ப்பா வந்தேன், பஸ்ஸு போயிட்டு மகனுக்கு ஃபோன் பண்ணேன், ஜார்ஜ் பைக் எடுத்துகிட்டு ஆறேன்னு இருக்கான், 3 பேருமா பைக்கில் போயிடலான்னு சொல்லி வீட்டில் கொண்டு இறக்கி விட்டு போகிறாங்க. பாருங்கள், 9:30 மணிக்கு நிச்சயமாகவே வீட்டுக்கு போகிற எந்த சூழ்நிலையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் புறப்பட்டு வரேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஏன்னா நான் பார்த்த அளவில் இந்த ஜெபத்தை பண்ணி கொண்டு வந்தோம்னால் பைக்கில் தான் பயணிக்க செய்வார். இப்போ 2 நாளைக்கு முன்னால் கூட நல்ல வெயில், ஆலங்குளத்தில் ஒரு பகுதிக்கு நான் நடந்து சென்றேன். நான் அந்த இடத்திற்கு செல்வதற்கு நான் முதல்ல ஆட்டோவை பிடிப்போன்னு நினச்சேன். எதுக்கு ஆட்டோக்காரனுக்கு 100 ரூபா வேஸ்ட்டாக கொடுப்பானேன்னு சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தா. நடந்துக்கிட்டே இருக்கேன், அந்த இடத்த அடைய முடியலை. 20 நிமிஷம் 25 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு, வெயில், தண்ணீர் போக ஒரு தாகம் ஒரு பக்கம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்தோன்னு பார்த்தேன், இனிமேல் பின்வாங்கக்கூடாது, அப்படியே நடப்போன்னு சொல்லி நடக்கக்கூடிய நேரம் முழுவதும் ஏசப்பா இயேசுவின் ரத்தஞ்செய்யும், ஏசப்பா இயேசுவின் ரத்தஞ்செய்யும், இதே சொல்லிக்கொண்டே தான் நடந்தேன். நான் போய் அந்த இடத்துல நான் வாங்க வேண்டிய பொருளை வாங்கிவிட்டு திரும்பி, சரி எந்த ஆட்டோவாவது வந்தால் பார்ப்போம் என்று சொல்லும்போது ஒரு பைக் என் பக்கத்தில் வந்து நிற்கி, ஐயா என்னை பஸ் ஸ்டாண்டுக்கு வரைக்கும் கொண்டு விட முடியுமான்னு கேட்டேன். ஏறுங்க சார் அப்படின்னு சொல்லி ஏற்றி 5 நிமிஷத்தில் கொண்டு ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டார். பாருங்கள், ஒரு சின்ன ஜெபத்தை கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். கண்ணீரோடு கூட உபவாசத்தோடு கூட தொடர்ந்து நீங்கள் ஆண்டவர் பாதத்திலே ஜெபித்தீர்களானால் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவீர்கள். ஒரு பெரிய அற்புத அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெற்று நீங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட வாழ்க. எப்பொழுதும் தேவனோடு கூட உறவாடும்படியான ஒரு ஜெபத்திலே தரித்திருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன தேவன் அற்புத அதிசயங்களை கண்டு மனமகிழ்ச்சியோடு கூட வாழும்படியான ஒரு பெரிதான கிருபையை சாக்கியத்தை உங்களுக்கு தருவார் என்பதை கடுகளவும் சந்தேகமில்லை. இப்பொழுதும் கூட ஆண்டவர் பாதத்திலே நாம் ஜெபிப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை ஜெபத்தின் மூலமாக தருவதற்காக என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தீர்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய வேதத்திலிருந்து ஆண்டவரே ஜெபித்து ஜெயம் பெற்றவர்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்களின் மத்தியிலே உடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே வேண்டுகிறோம், விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே உமக்கு கொடான்னு கொடுக்கிறோம். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்க்கையில் தருகிறார், நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் பாடி மகிமைப்படுத்தும்படியாக கிருபை நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்களப்பா. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபிதாருங்க. உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரும் மேலும் இறங்கட்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறட்டும். உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி படைக்கிறேன். ஆண்டவரே, உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.